அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு ஜாதகம் வந்து ஒரு பாவத்துவ ஜாதகம் தாங்க. இவர் வந்து கவர்மெண்டில் ஃபயர் சர்வீஸில் ஒரு டிரைவராக வேலை பார்க்குறாரு. அதே நேரத்தில் வந்து சூதாட்டத்தில் வந்து பெருமளவு பணத்தை இழந்துட்டாருன்னு சொல்லி இவங்களோட அண்ணன் தான் வந்து கான்டாக்ட் பண்ணார். இந்த ஜாதகத்தை நான் போட சொல்கிறேன். கிரக நிலைகள் எல்லாத்தையும் வந்து கட்டத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஜாதகத்தை நான் டிகிரி அமைப்பும் வந்து நான் போட சொல்கிறேன். லக்னம் பார்த்தீங்கன்னா கேது உட்காந்துருக்காரு. சனி லக்னத்தை பார்த்துருந்தாரு, லக்னாதிபதியை பார்த்துடுறாரு. ராசியை வந்து சனி செவ்வாய் ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்துருந்தாங்க. ராசிக்கோ லக்னத்துக்கோ லக்னாதிபதிக்கோ எந்த விதமான சுபர்கள் தொடர்பு பெருசாக இல்லை. அதே நேரத்தில் செவ்வாய் வந்து அவருக்கு பிடிச்ச அதிநட்பு வீட்டில் உட்காந்துருக்கிறதும், மேஷ லக்ன குணம் மற்றும் வந்து ராசிக்கு 10ஆம் அதிபதியாகி அந்த வீட்டை அவரே பார்க்கறது, வளர்பிறை சுக்லபட்சம் சஷ்டி தீதி இந்த மாதிரி குறைஞ்ச அளவுக்கு உள்ள சுபத்துவத்தின் காரணமாக இந்த செவ்வாயுடைய துறைகள் டிரைவர் துறையில் வந்து ஃபயர் சர்வீஸில் வேலை பார்க்குற மாதிரி அமைப்புகள் வந்து இவருக்கு கிடச்சிருக்கு. குரு சுக்கரனோட தனி புதனோட நேரடியாக எந்த கிரகங்களும் தொடர்பு இல்லை அப்படிங்கிறது இந்த ஜாதகத்தில் நம்ம கவனிச்சுக்கிடணும். லக்னம் லக்னாதிபதி எந்த அளவுக்கு வீக்காக இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கிடணும். இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நபருக்கு சனி தசையில் குரு புத்தி, சனி திசையோட கடைசி புத்தியான குரு புத்தியில் இருந்து பிரச்சனை வர ஆரம்பிச்சிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா சனியே பெருசாக விசேஷமாக இல்லை, அவரே செவ்வாயுடைய பார்வையில் தான் இருக்கார். இந்த மாதிரி சனி செவ்வாய் சபசப்தமாக பார்த்துக்கிட்டாங்கன்னா அவங்க இருக்கிற வீட்டையும் கெடுப்பாங்க. இல்லை வேறு எந்த விதத்துலையாவது அவங்க சுபத்துவம் அடைஞ்சிருக்கணும், சுபத்துவம் அடையலை. அப்போ இருக்கிற வீட்டு பார்க்குற பார்வைகளை எல்லா இடத்தையும் கெடுப்பாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சனி செவ்வாய் ரெண்டு பேரும் ஒரு சேர 8ஆம் இடத்துல உள்ள குருவை பார்த்து அவரை வந்து பாவத்துவப்படுத்துகிறாங்க. அப்போ என்ன ஆகும்னா சனி திசையில் பாவத்துவ 8ஆம் வீட்டில் உள்ள குரு புத்தி அப்படிங்கிற அடிப்படையில் இவங்களுக்கு 8ஆம் இடத்துக்கு கெடுபலனான அந்த சூதாட்டம் சொல்லக்கூடிய ஆன்லைன் சூதாட்டத்தில் கிட்டத்தட்ட 15 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா வந்து இழந்துட்டாராங்க. அதுதான் வந்து ப்ரிடிஷனுக்கு அவங்க வந்தது, இழந்துட்டாரு இந்த மாதிரி அப்படின்னாங்க. அந்த புத்திகள் வந்து அப்போ தான் நடந்திருக்கு. புரட்டாதி 2ஆம் பாதத்தில் இருக்கிற இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ம சனியை நடந்துட்டு இருக்குது. ஊர் சைடில் உள்ள ஜோதிடர்கள்ட்டெல்லாம் கேட்டு பார்த்துருக்காங்க. அவங்க ஜென்ம சனியை மட்டும் கால்குலேட் பண்ணி ஜென்ம சனி முடிஞ்சவொடனே அவங்க தம்பி நல்லா ஆயிடுவான்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நல்லா ஆகலை அப்படிங்கிறது தான் இவரோட பதில். அதே மாதிரி வந்து நிறைய பரிகாரம் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து செலவு பண்ணோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் நீங்கள் தாங்க இவர் சரியாக மாட்டார்னு சொன்ன முதல் நீங்கள் தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் எதை வச்சு சொன்னேன்னா குரு புத்தியில் இவர் நல்லா இல்லை. அந்த டைம் வந்து ஜென்மசனி நடந்துட்டு இருக்கு. புரட்டாதி நட்சத்திரத்துக்கு இன்னும் ஜென்மசனி முடிகிறதுக்கு ஒரு 6 மந்த் ஆகும். அவர் புரட்டாதி நட்சத்திரத்தை விட்டு முழுசாக விலகி போகணும். உத்தரட்டாதி ஒரு புரட்டாதி 2ல் பிறந்திருக்காருல, உத்தரட்டாதி 2 தாண்டும் போது தான் இவருக்கு வந்து முடியும். அந்த அடிப்படையில் வந்து பார்க்கும்போது நான் வந்து அடுத்து புதன் தசை வந்திருக்க கூடாதுங்க. ஏன்னா மேச லக்னத்துக்கு வரவே கூடாது. 6ஆம் அதிபதி தசை அவர் 10ஆம் வீட்டில் நட்பு வீட்டில் உட்காந்துருந்தா கூட, வீடு கொடுத்தவன ஆச்சுனா கூட பாவத்துவமாக இருக்கிறது. இவர் கேந்திரத்தில் இருந்தால் கூட 6ஆம் அதிபதி 6க்கு 5ல் உட்காந்துருக்கிறது, 3க்கு 8ல் மறைகிறது. பாதிக்கப்படாமல் இருந்தால் கூட புதனுடைய காரகத்துவங்கள் ரீதியாக இயல்பாக இருக்கிறதுனால 6ஆம் இடத்து பலன்களை செய்ய போகிறாரு. கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, அவருடைய ஆன்லைன் சம்மந்தப்பட்ட முறையில் அந்த ஆன்லைன் காரகத்துவங்கள் ரீதியாக இது தொடரதாங்க செய்யும். இவர் சரியாக மாட்டாருங்க அப்படிங்கிறத நான் சொன்னேன். அவர் வந்து உண்மைதாங்க, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். நாங்கள் வந்து இந்த மாதிரி நிறைய ஜோதிடர்கிட்ட போய் கேட்டோம். அவங்க எல்லாமே வந்து இந்த ஜென்ம சனியை மட்டும் கால்குலேட் பண்ணி சரி ஆயிடுவாருன்னு சொன்னாங்க. இவர் சரியாக மாட்டார்னு சொன்ன முதல் நீங்கள் தாங்க அப்படின்னாரு. இவங்க அண்ணனுக்கே கொஞ்சம் ஜோதிடம்லாம் புரியுது. நான் சொல்ல அவர் ஆமாங்க உண்மைதாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தார். அதே மாதிரி இந்த மாதிரி பரிகாரம் இந்த மாதிரி நபரை வந்து திருத்துறேன், பரிகாரம் பண்ணால் சரியாயிரும், இப்படிலாம் வந்து லட்சக்கணக்கில் பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. அப்படிலாம் வந்து பண்ண முடியாது. ஏன்னா சந்திரன் பாதிப்பு, சந்திரன் பாதிச்சிட்டாலே மனம் பாதிச்சிடும், தாயார் பாதிச்சிருவாங்கங்க. நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் வேஸ்ட்டு. இந்த நபரே வந்து சொல் பேச்சு கேட்காத பிடிவாத குணமுடையவரா கோப குணமுடையவராக இருப்பார், வேஸ்ட்டு அப்படின்னு. ஆமாங்க, அதெல்லாம் நான் நிறைய பண்ணிட்டாங்க. ஏகப்பட்ட பணத்தை வந்து கொடுத்து சரி பண்ணிடலாமான்னு முயற்சி பண்ணி முடியாமல் போயிடுச்சுங்க அப்படின்னாரு. அதுதாங்க உண்மை. நீங்கள் இந்த ஜாதகப்படி வந்து இவரை வந்து மன ரீதியாக வந்து கொஞ்சம் பாதிப்பு இருக்கும். தாயார் அப்படி ஒன்றும் விசேஷமாக இருக்க மாட்டாங்க. தாயார் மகனோட உறவு நல்லா இருக்காது அப்படின்னா ஆமாங்க, அம்மாவெல்லாம் திட்டி அம்மா சூசைட் அட்டன் பண்ணி ரொம்ப பிரச்சனை ஆகிடுச்சு, அம்மாவுக்கும் இவனுக்கும் ஒட்டு உறவு இல்லை, அந்த மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னாரு. இந்த பையனை நீங்கள் திருத்தணும்னு நினச்சிங்கன்னா அது முடியாது, திருத்த முடியாது. அடுத்தடுத்து தசாபுத்திகள்லாம் ஒன்றும் நல்லா இல்லை, திருமணமும் முடியலை. திருமணம் ஏன் முடியலன்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல ராகு, லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல சனி செவ்வாய் பார்வை, அதே மாதிரி ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி செவ்வாய் தொடர்பு, சுக்கிரன் பாதிப்பு, சுக்கிரனுடைய 2 வீடுகளில் துலாம் வீடு, முக்கியமான துலாம் வீடு பாதிப்பு. இந்த அமைப்பில் வந்து 2ஆம் இடத்துல எங்கள் 2 சுபர்கள் பார்க்குறதுனால ஏதோ ஒரு கல்யாணம் நடக்கும். அது எப்போ நடக்கும்? சுக்கர புத்தியில் நடக்கும். அதாவது புதன் திசையில் சுக்கர புத்தியில் வந்து ஏதாவது ஒரு பொண்ணு அமைச்சு கொடுக்கும், குடும்ப வாழ்க்கையை ஏற்படுத்தி தரணும் 7ஆம் அதிபதிங்கிற முறையில். அதே நேரத்தில் அந்த பொண்ணு வந்து திருமணத்துக்கு அப்புறம் முன்னேறிடுவார், அப்படி இருப்பார் இப்படி இருவார் அப்படின்னு பொய் சொல்ல விரும்பலாங்க. அப்படி ஒன்றும் பெருசாக விசேஷமாக இருக்க மாட்டார் அப்படிங்கிறதான் உண்மை.
புதன் திசைக்கு அப்புறம் வர்ற கேது திசைக்கு அப்புறம் வர சுக்கிர திசை, அடுத்தடுத்து சனி செவ்வாய், சனியோட பார்வையில், அதாவது கேது வந்து செவ்வாய் வீட்டில், சனியின் பார்வை, வேற சுபர்கள் தொடர்பு இல்லை. இவர் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் 8ஆம் இடத்துல மறைஞ்சி, 7ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல மறைஞ்சு சனி செவ்வாய் தொடர்பு. அதுக்கப்புறம் தான் குருவுடைய தொடர்பு அப்படி ஒன்றும் பெருசாக விசேஷமாக காப்பாற்ற முடியாதுன்னு தான் நம்ம சொல்லணும். அதுதான் உண்மை. அடுத்தடுத்து மோசமான தசாபுத்திகளே வருதுங்க. அப்படிலாம் பெரிய நல்ல பலன்கள்லாம் வந்து சொல்கிற மாதிரி இல்லைங்க அப்படின்னு சொன்னேன். என்ன பண்ணலாங்க அப்படின்னா, பரிகாரம் மூலிமா பணம் பறிக்கிறது அது வேஸ்ட்டுங்க. கடவுள் நம்பிக்கை இருந்தால் நம்ம வந்து முருகர் வழிபாடு பண்ணலாம். ஏன்னா லக்னாதிபதியாக வரக்கூடிய ஒரு முருகர் வழிபாடு பண்ணணுங்க. ஆனால் இந்த நபருக்கு கடவுள் நம்பிக்கையே இருக்காதுங்க. ஏன்னா சந்திரன் வந்து, அதாவது சனி வந்து சுபத்துவமாக இருந்தால் தான், சுபத்துவமாகி லக்னம் ராசியோட தொடர்பில் இருந்தால் தான் கடவுள் நம்பிக்கை இருக்கும். பாவத்துவமாகி லக்ன ராசியோட தொடர்பில் இருந்தார்னா நாத்திகம் பேசுறது, கடவுள் மறுப்பு கொள்கை, இந்த மாதிரி விஷயங்கள், நான் கடவுளை கும்புறவங்களை நக்கல் பண்ணுறது, உங்களை இதனாலலாம் எதுவும் ஆகாது, ஜோதிடம் பார்க்க வந்தால் உனக்கு காசு போச்சா, எதுக்கு நீ ஜோதிடம் பார்க்க போனால், அதெல்லாம் ஏமாத்து வேலை, இந்த மாதிரி தான் சொல்லுவாருங்க அப்படின்னா, ஆமாங்க அப்படி தாங்க சொல்கிறேன் அப்படின்னாங்க. பெருசாக வந்து முருகர் வழிபாடு பண்ணணுங்க, இவரால் வந்து பண்ண முடியாது, அதுதான் உண்மை, பண்ண மாட்டாருங்க அப்படின்னா, உண்மைதாங்க பண்ண மாட்டார் அப்படின்னாங்க. இந்த மாதிரி நபர்களை நம்ம எதுவும் செய்ய முடியாது. நீங்கள் உங்கள் தம்பிக்காண்டி பண்ணினதெல்லாம் போதும். 10 லட்ச ரூபா கிட்ட இவர் தான் பிரட்டி கொடுத்துருக்காரு, எப்படியாவது காப்பாற்றிடலாமான்னு சொல்லி. காப்பாற்ற முடியாதுங்க. மறுபடியும் நீங்கள் 10 லட்ச ரூபா கொடுத்தாலும் 20 லட்ச ரூபா கடனோட வந்து நிற்பார். பண்ண முடியாது, சூசைட் பண்ணிடுறோம் அப்படின்னு மிரட்டி இருப்பார் அப்படின்னா, ஆமாங்க அப்படின்னாரு. ஏன்னா லக்னம் பாதிப்பு, 8ஆம் அதிபதி பாதிப்பு, லக்னாதிபதி பாதிப்பு, 8ஆம் வீடு மட்டும்தான், ஆயுள்காரகன் சனியும் பாதிப்பு, 8ஆம் வீடும் பாதிப்பு தான். அதே நேரத்தில் 2 சுபர்கள் உட்காந்து ஏதோ 30 வயசு வரைக்கும் வாழ அனுமதிச்சிருக்காங்க. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பார். என்னைக்காவது ஒரு நாள் வந்து பாதக மாரக அட்டம தசாபுத்தி சந்திப்புகளில் ஏதாவது ஒன்று பண்ணும்போது ஏதாவது ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் உள்ள ஜாதகம் தாங்க. அதனால் நீங்கள் உங்கள் லைஃப்பை பாருங்கள். இந்த மாதிரி நபர்களை வந்து பெருசாக நம்ம இது பண்ண முடியாதுங்க அப்படின்னு நான் சொல்லி அனுப்பி வச்ச ஜாதகம். இதே மாதிரி இன்னொரு நாள் வந்து ஒரு நல்ல ஜாதகத்தோடு வந்து நான் மீட் பண்ணுறேங்க. ஓம் நமச்சிவாய.